பிள்ளையே, நீ மீண்டும் மீண்டும் விழும் காரணத்தை இன்று நான் சொல்ல போகிறேன். அந்த உண்மையை உன்னால் தாங்க முடியுமா? அல்லது வழக்கம் போல் இதையும் ஒரு வீடியோவா பார்த்து கடந்து சென்று விடுவாயா? இன்று நான் சொல்லும் வார்த்தை உன்னை கோபப்படுத்தலாம், உன் குறைகளை உன் கண்முன்னே நிறுத்தி உன்னை அழ வைக்கலாம். ஆனாலும் இதை நான் உனக்கு சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் உன்னை இப்படி விழுந்து விழுந்து காயப்பட வைப்பதில் எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை பிள்ளையே. இன்று நீ அமைதியா உட்கார்ந்து யோசித்து பார். ஒவ்வொரு முறையும் நீ எழுந்து ஓட முயற்சிக்கும் போது அதே பழைய குழியில் ஏன் விழுகிறாய்? இந்த முறை நான் மாறுவேன் என்று நீ சபதம் எடுத்த சில நாட்களிலேயே எப்படி மீண்டும் அதே பழைய பழக்கத்திற்குள் போய் விடுகிறாய்? உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கிறார்கள் இவனுக்கு விடாமுயற்சி இல்லை என்று. உன் நண்பர்கள் நினைக்கிறார்கள் இவனுக்கு சுய கட்டுப்பாடு இல்லை என்று. நீயே கூட உன்னை தாழ்த்திக் கொள்கிறாய். நான் ஒரு தோல்வி அடைந்தவன் என்று முத்திரை குத்திக் கொள்கிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், அது உண்மை அல்ல பிள்ளையே. நீ மீண்டும் மீண்டும் விழுவதற்கான உண்மையான காரணம் உனது பலவீனம் அல்ல, உனது அறியாமை அல்ல. நீ எதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதற்கு வேறு இடத்தில் இருக்கிறது. முதல் உண்மையை நான் சொல்லட்டுமா பிள்ளையே? உன் வாழ்க்கையில் நீ பார்க்காத ஒரு வேரை பற்றி இப்போது நான் பேசப் போகிறேன். அந்த வேர் பிடுங்கப்படாத வரை அதே தோல்வி மீண்டும் மீண்டும் வரும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் வீட்டை பார். நீ அதன் சுவர்களை அழகுபடுத்த பார்க்கிறாய். மேல்தளம் பளபளப்பாக இருக்க வேண்டும் என்று மெனக்கெடுகிறாய். ஆனால் அஸ்திவாரம் எங்கே பலவீனமாக இருக்கிறது என்பதை பார்க்க மறுக்கிறாய். நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? ஒரு தவறு நடக்கும்போது அதன் அறிகுறியை மட்டும் சரி செய்ய பார்க்கிறாய். தலைவலிக்கு மாத்திரை போடுவது போல ஆழமான காயத்திற்கு மேலே மட்டும் ஒரு பேண்டேட் ஒட்டுகிறாய். காயம் உள்ளே சீழ்பிடித்து கொண்டிருப்பதை கவனிக்கிறாயா? நீ பலவீனமான நேரங்களில் யாரிடம் ஆறுதல் தேடுகிறாய்? உன்னை மேலும் பலவீனப்படுத்தும் இடங்களுக்குத்தானே ஓடுகிறாய். உனக்கு தெரியும் அந்த நட்பு உன்னை கீழே இழுக்கும் என்று. உனக்கு தெரியும் அந்த சிந்தனை உன்னை இருளுக்குள் தள்ளும் என்று. ஆனாலும் பழகிய சுகத்திற்காக, தனிமையின் பயத்திற்காக மீண்டும் அதே இடத்திற்கு சென்று நிற்கிறாய் அல்லவா? இன்று நான் உன்னிடம் கேட்பது இதுதான். உன்னை யார் காயப்படுத்தியது என்ற கோபத்திலேயே உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்வதை எப்போது நிறுத்தப் போகிறாய்? நான் இதை பார்த்து கொண்டே இருக்க என் இருதயமும் வலிக்கிறது பிள்ளையே. மற்றவர்கள் உன் மீது வீசிய கற்களை சேகரித்து உன்னை கட்டியெழுப்பும் கோட்டைக்கு பதிலாக உன்மீதே உனக்கு கோபத்தை வரவழைத்துக் கொள்ளும் சுவராக மாற்றிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இது மட்டும் காரணமில்லை பிள்ளையே. இங்கேயே பலர் இந்த வீடியோவை மூடிவிட்டு ஓட பார்ப்பார்கள். தங்கள் தவறுகளை நேருக்கு நேர் பார்க்க பயந்து ஓடுவார்கள். ஆனால் நீ மட்டும் போகாதே. ஏனெனில் இன்னும் நான் சொல்லப்போகும் உண்மைதான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. இன்னும் ஆழத்தில் இருக்கும் ஒரு உண்மையை நான் சொல்ல வேண்டும். உன் தோல்விகளுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் நீ உன்னிடமே பொய் சொல்லிக் கொள்வதுதான். எல்லோருக்கும் முன்பாக நீ ஒரு நல்லவன். உன்னுடைய முகமூடி மிக நேர்த்தியானது. மற்றவர்களுக்கு முன் சிரிக்கிறாய், சந்தோஷமாக காண்பிக்கிறாய். ஆனால் இருள் கவிழும்போது உனது அறைக்குள் என்ன நடக்கிறது? யாருக்கும் தெரியாது என்று நீ நினைக்கும் அந்த இரகசிய உலகம் என் கண்களுக்கு முன்பாக திறந்த புத்தகமாக இருக்கிறது பிள்ளையே. நீ நினைக்கிறாய் இதை மனதிற்குள் வைத்துக் கொள்கிறேன், யாருக்கும் தொந்தரவு இல்லை என்று. ஆனால் அந்த இரகசிய பாவம் ஒரு புற்றுநோய் போல உன்னை உள்ளிருந்து தின்று கொண்டிருக்கிறது. பாதி பாவத்தை என்னிடம் சொல்கிறாய், மீதியை உனக்குள் பத்திரமாக பூட்டி வைக்கிறாய். பாதியை கழுவிவிட்டு பாதியை தலையில் சுமந்து கொண்டு திரிந்தால் எப்படி உன் கால்கள் பலமாகும்? எப்படி உன் பாதை செம்மையாகும்? மன்னிக்கப்படாத குற்ற உணர்ச்சி இருக்கிறதே, அது மிகப்பெரிய பாரம். அது உன்னை வேகமாக ஓடவிடாது. நீ ஓட முயலும் போதெல்லாம் அந்த பாரம் உன்னை பின்னால் இழுத்து கீழே தள்ளிவிடும். நீ சுமக்கும் இந்த பாரத்தை பார்த்து என் நெஞ்சம் கணக்கிறது. பிள்ளையே,
இன்னும் ஒரு விஷயத்தை நீ கேட்க வேண்டும். இதை கேட்கும்போது உனக்கு வலிக்கலாம். பிள்ளையே, ஒரு மனிதன் உன்னை விட்டு சென்ற பிறகு ஏன் உன் வாழ்க்கையே உறைந்து போனது தெரியுமா? ஏனெனில் உன் சந்தோஷத்தை, உன் சமாதானத்தை வேறு ஒரு மனிதனின் கையில் ஒப்படைத்து விட்டாய். அவர் என்னை பாராட்டினால் மட்டும்தான் நான் மதிப்புள்ளவன் என்று உன் அடையாளத்தை இன்னொரு மனிதனின் அங்கீகாரத்திற்கு அடிமையாக்கிவிட்டாய். உன்னை கைவிட்ட மனிதனுக்காக நீ என்னை விட்டு விலகிச் சென்றாய். உன்னை காயப்படுத்திய நபரின் அன்புக்காக என் நிபந்தனையற்ற அன்பை உதாசீனப்படுத்தினாய். மனிதர்கள் மாறக்கூடியவர்கள். அவர்களின் மனநங்கள் காலை ஒன்று போல் மாலையில் இருக்காது. உறுதியற்ற மனிதர்களின் மனநிலை மீது உன் வாழ்க்கையின் நங்கூரத்தை நட்டாய் என்றால் அலைகள் அடிக்கும் போதெல்லாம் நீ நிலை குலைந்து போகாமல் வேறு என்னவாகும்? மனிதர்கள் உன்னை தூக்கி எறிந்த போதும் உன்னை என் கைகளில் ஏந்த காத்திருந்தேன் பிள்ளையே. அது மட்டுமா? உன் கடந்த காலம் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கலாம். ஆனால் அதே கடந்த காலம்தான் உன்னை முன்னோக்கி போக விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? கடந்த காலத்தின் பிழைகளை ஒரு மூட்டையாக கட்டி உன் முதுகில் சுமந்து கொண்டே ஓட முயற்சிக்கிறாய். பின்னோக்கி பார்த்து கொண்டே முன்னோக்கி ஓட முயன்றால் கீழே விழாமல் இருக்க முடியுமா? பிள்ளையே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன 4 உண்மைகளுக்கும் ஒரு வேர் இருக்கிறது. அந்த வேரை இப்போது நான் சொல்கிறேன். நீ ஜெபத்தை கைவிட்டதுதான் அது. ஒரு காலத்தில் நீ என்னோடு நெருக்கமாயிருந்தாய். உனது அறை உன் கண்ணீரால் நனைந்திருந்தது. நீ எனக்காக காத்திருந்தாய். நான் உனக்காக பேசினேன். ஆனால் காலம் கடந்தது. உலகத்தின் இரைச்சல் உன் காதுகளை அடைத்தது. உனது வேலை, உன் பொறுப்புகள், உன் லட்சியங்கள் உன்னை என்னிடமிருந்து பிரித்துவிட்டன. இப்போது நீ என்ன செய்கிறாய்? ஏதோ ஒரு சடங்கிற்காக, யாரோ பார்ப்பதற்காக உதட்டளவில் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஓடிவிடுகிறாய். ஆழமான ஜெபமில்லை. எப்பொழுது ஒரு செடி தன் வேரை தண்ணீரிடமிருந்து பிரித்து கொள்கிறதோ அப்பொழுது அது வாடிப்போகத்தான் செய்யும். நீயும் அப்படித்தான் வாடிப்போய்விட்டாய். உன்னிடம் சொந்த பலமில்லை. உன் சுய புத்தியை நம்பி நீ கால் வைத்தபோதெல்லாம் நீ வீழ்ந்தது அதனால்தான். உன் தனிமையும் வாட்டமும் என்னை அமைதியாக இருக்க விடுவதில்லை பிள்ளையே. இவ்வளவு நேரம் நான் சொன்னவை உனக்கு கசக்கலாம். உன் இதயத்தை ஒரு கத்தி போல ஊடுருவலாம். ஆனால் கேள், ஒரு மருத்துவன் அறுவை சிகிச்சை செய்யும்போது வலிக்கத்தான் செய்யும். அந்த வலியை தாங்கினால் மட்டும்தான் உன்னால் குணமடைய முடியும். இப்போது நீ என்ன செய்யப் போகிறாய்? வழக்கம் போல என் குரலை கேட்டுவிட்டு மொபைலை வைத்துவிட்டு பழைய இருளுக்குள் போகப் போகிறாயா? இல்லை, உன் முழங்கால்களை என் முன்னால் மடக்கப் போகிறாயா? தாமதிக்காதே பிள்ளையே, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் எந்த மூலையில் நீ உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உன் கண்களை மூடு. பிள்ளையே, இப்போது முடிவு உன் கையில் இல்லை, அது உன் இருதயத்தில் இருக்கிறது. அதை திறந்து என்னிடம் வா. இதோ என்னோடு ஜெபி. ஆண்டவரே, நான் பலவீனன் என்பதை இன்று நான் ஒப்புக்கொள்கிறேன். என் சொந்த பலத்தால் வாழ முயன்று நான் மீண்டும் மீண்டும் தோற்று போய்விட்டேன். என் ரகசியங்களை உன்னிடம் மறைக்க முயன்றேன். மனிதர்களின் பின்னால் ஓடி காயப்பட்டேன். என் கடந்த காலத்தின் பாரத்தை நானே சுமந்து தவித்தேன். இன்று என் முகமூடியை கழற்றுகிறேன். என் பலவீனங்களை உம்மிடம் கொண்டு வருகிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை உமது இரத்தத்தால் கழுவி சுத்திகரியுங்கள். இனி என் சொந்த புத்தியை நான் நம்ப மாட்டேன். உமது கைகளை பிடித்துக்கொண்டு நடக்க எனக்கு பலன் தாரும். நான் மீண்டும் விழும்போது என்னை கைவிடாமல் தூக்கிவிடும் உமது அன்புக்காக நன்றி. என் வாழ்க்கையை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தை உன் இதயத்தை தொட்டிருந்தால் கமெண்டில் எழுது, ஆண்டவரே, என் பலவீனத்தை உம்மிடம் தருகிறேன், என்னை நடத்துங்கள். உன் நண்பர்களுக்கும் சோர்ந்து போன உன் சகோதர சகோதரிகளுக்கும் இதை பகிர்ந்து கொள். பிள்ளையே, இன்று அமைதியாக தூங்கு. உன் கடந்த காலம்
இனி உன் எதிர்காலத்தை ஆள வேண்டியதில்லை. நாளையும் நான் உன்னோடு பேசுவேன்.